ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கங்க. தோட்டத்துக்கு போகலான்னு கிளம்புனயுமே அக்கா பொண்ணு நானும் தான் கூட வருவேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டா. சரி வா நடந்தே போகலான்னு சொல்லி தாங்க அவளை கூட்டிகிட்டு கிளம்பிட்டேன். போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா மேகம் கருக்கிட்டு காற்றடிச்சு நல்லா மழை வர மாதிரி இருந்துச்சு. சீனரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே தோட்டத்துக்குள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா உழவு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. எதுக்குலான்னு பார்த்தா மஞ்சள் போடுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. சரி அப்படின்னு கடத்தரைக்கு போய் பார்த்தா விதை மஞ்சள்லாம் கொண்டு வந்து கொட்டியிருந்தாங்க. அப்புறம் என்ன சித்தி இதுன்னு பாப்பா கேட்டுட்ருந்தா. இதுதான் சாமி விதை மஞ்சள், இது அதுக்கு தான் உழவு ஓட்டுறாங்க, இதுதான் விதைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு அதெல்லாம் காமிச்சிட்டு அப்படியே கட்டுத்தரைக்கு வந்தாச்சு. கட்டுத்தரையில் பார்த்திங்கன்னா எல்லா கோழிகளும் நம்மளை பார்த்தோன்னே சவுண்ட் விட ஆரம்பிச்சிருச்சு. சரி அப்படின்னு சொல்லி பாப்பா ஒன்று ஒன்றா அதை நீக்கி விட்டு தீவனம் போட்டுட்ருந்தாங்க. அப்படியே தண்ணியெல்லாம் ஒன்று ஒன்றுக்கு வச்சிட்ருந்தா. டெய்லியுமே இது ஈவினிங் ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சு. டெய்லியுமே யார் தோட்டத்துக்கு வந்தாலும் பாப்பா வந்து அவங்க கூட வந்து எல்லா கோழி குஞ்சுகளையும் பார்த்து அதுக்கு அரிசி வைக்கிறது அப்படியே அவங்களுக்கு டெய்லி ஈவினிங் ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சு இந்த சம்மர் லீவில். சரி அவங்க அது பண்ணும்போதே நம்மளும் வந்துட்டு மாட்டுக்கு அப்படியே தண்ணி வச்சிடலான்னு சொல்லி தண்ணி வச்சுட்டு அப்படியே கொய்யா மரத்தை பார்க்கலான்னு வந்தாச்சுங்க. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பழமெல்லாம் இருந்துச்சு. சரின்னு ஒன்று ஒன்றா பறிச்சுட்டு பாப்பா அப்போவே சாப்பிட்ணுன்னா சரி வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பழமெல்லாம் பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பொறிச்சிட்ருந்தேன். பக்கத்துலேயே முள் சீத்தா மரம் இருந்துச்சு. சரி நேற்று தான் அதில் 2 பழம் பொறிச்சோம். சரி இன்னும் ஏதாவது பிஞ்சு இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா நிறையா பிஞ்சு இருந்துச்சு. பழுத்தது பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு அப்படியே கொய்யாப்பழத்தை பறித்து கொடுத்துட்டு அவள் அப்போவே சாப்பிட்ணுன்னு சொன்னான்னு சரி கழுவி கொடுத்தாச்சு. ஒரு பழம் பார்த்திங்கன்னா நல்லா கிளி கொத்திருந்தது. அப்புறம் இன்னொரு பழத்தை மட்டும் பாப்பாவுக்கு கொடுத்தாச்சு. அவள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. சரின்னு அப்படியே கட்டுத்தரையெல்லாம் மாட்டை மாற்றி பிடிச்சி கட்டிட்டு கட்டுத்தரை க்ளீன் பண்ணிவிட்டு சரி கோழியெல்லாம் பாப்பா தான் அடைச்சா சரி எப்படி இது பண்ணியிருக்கான்னு தெரியலன்னு ஒரு வாட்டி போய் செக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. வரும்போது நம்ம பப்பிக்கு பாய் சொல்லாமல் எப்படி அவரை பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நம்ம மாமரத்தில் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் தாங்க ஒரு 2 பிஞ்சு விட்டுருக்குது. சரின்னு பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு குட்டி விலாகில் பார்க்கலாம். பாய்.